ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஜேஆர்ஆர் ஹோமோட பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டை துவையலுக்கு கொழுந்து தான் ரொம்ப வேணும் நமக்கு. ஏன்னா முத்தல் அரிப்பு வரும். கொழுந்தை மட்டும் இப்போ பறித்து எடுத்துக்க. பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பிரண்டையினால் நமக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. பிரண்டையில் அந்த ஒவ்வொரு கணுக்கு வெட்டிடணும், அதை எடுக்கக்கூடாது. அந்த ஓரத்தில் இந்த நார் போல் வரும். அந்த நாரெல்லாம் எல்லாத்துலேருந்தும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இனிமேல் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம எண்ணெயில் வதக்குது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் பிரண்டை துவையலுக்கு. அதில் தான் நம்ம எல்லாத்தையும் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இதில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கிறேன். ஏன் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா வதக்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு அதுலேருந்து பாதி எண்ணெயை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதை ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அதை அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதில் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன். ஒரு 4-5 வெங்காயம் போட்டுக்கிறோம். பூண்டுலேயும் அதே மாதிரி தான், ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ அப்புறம் நம்ம அந்த பிரண்டை கூடயே இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கிறேன். இப்போ பெருங்காயம் போடுறேன். ஒரு பல்லு அளவுக்கு பெருங்காயம் போட்டால் போதும். அதுவே ஜாஸ்தி தான். அதில் கொஞ்சமாக போட்டாலும் நம்ம பிரண்டை இருக்கிற அளவு பார்த்து போட்டுக்கணும் எல்லா பொருளும். இப்போ உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் துவையலுக்கு. ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் உளுந்து போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா கலர் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகுல ஒரு 4-5 மிளகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், கொஞ்சோண்டு மஞ்சளும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, அப்புறம் நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கிறோம். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் இப்போ போட்டு அரைக்கிறோம். அது அரைக்கிறப்ப நல்லா அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்திருக்கு, நல்லா வாசனையாக. இப்போ அது நல்ல எண்ணெய் கொஞ்சம் நான் எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அது நல்லா கொஞ்சம் வயதானவங்க, இப்போ உள்ளவங்களுக்குலாம் இப்போ 35-40 வயசுலேயே முட்டி வலிலாம் வந்துடுது. அவங்களாம் கூட அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.